வெல்கம் பேக் டு மை டே 28 ஆஃப் த டே ஜிம் ப்ராக்ரஸ் சேலஞ்ச். ஆக்சுவலி டே 27 அண்ட் 28 நடுவில் ஒரு 6 நாள் கேப் விழுந்துருச்சு. பிகாஸ் இந்த 6 நாள் நான் ஃபீவரில் படுத்துட்டேன். சரி 6 டேஸ் தானே கேப் விழுந்தது, பெருசாக எஃபெக்ட் தெரியாதுன்னு நினச்சி இன்னைக்கு ஜிம் பக்கம் வந்தேன். உண்மையாகவே எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப டஃபாக இருந்தது. ஸ்டார்டிங் வித் இந்த இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக தான் போட முடிஞ்சது. அண்ட் அதுலேயும் தேர்ட் செட் அஸ்டன்ஸோட 7.5 கேஜிஸில் 3 செட்ஸையும் போட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த பெட் ஃப்ளை பக்கம் வந்துட்டேன். சரி நம்ம யூஸ்வலாக பண்ணுற பெட் ஃப்ளை தானே 35 கேஜிஸில் பண்ணலாம்னு சொல்லிட்டு 35 கேஜிஸில் பண்ண ஆரம்பிச்சேன். 6 கவுண்ட்ஸ் மேலே போக முடியல. சரி 25 கேஜிஸில் பண்ணேன், அதுலேயும் 6 கவுண்ட்ஸை தாண்ட முடியல. ஸோ லாஸ்ட்டாக 20 கவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செட்டை போட்டு முடிச்சேன். இதுதான் எப்படி ஆகுது, மிஷினில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபிளாட் செஸ்ட் ப்ரெஸ் பக்கம் வந்தேன். இதில் ஸ்டார்டிங்கே 15 கேஜிஸ் ட்ரை பண்ணேன். 15 கேஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சொதப்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செட்டை வந்து 10 கேஜிஸில் முடிச்சேன். சரி நெக்ஸ்ட் இதே தப்பை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வித் ஷோல்டர் ப்ரெஸ்ஸில் 5 கேஜிஸில் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் 6 and 7 கேஜிஸ்னு சொல்லிட்டு கிராஜுவலாக அசிஸ்டன்ஸோட 3 செட்ஸை முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறத கேட்டால் எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச பைசப் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 7.5 and 8 கேஜிஸில் வந்து 3 செட்ஸை போட்டிருப்பேன். பட் இந்த வாட்டி 7.5 என்னால் செகண்ட் செட்டை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போட முடிஞ்சுது. சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு தேர்ட் செட் போடலான்னு பார்க்க ட்ரை பண்ணேன். பட் என்னால் தேர்ட் செட் வந்து ஃபெயிலியர் செட்டாக தான் முடிஞ்சுது. 6 ரெப்புக்கு மேலே போட முடியல. பட் இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இஸ் கீன்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சு வழக்கம் போல இல்லாத பைசப் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பீஸ்.